விஜயும் கமலும் மோதல், அதுதான் அடுத்த செய்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் இதை போட்டார், உளவுத்துறையிலேருந்து வருதான் விஜய் இன்னும் 10-20 நாளில் ஸ்பாட்டுக்கு வர போகிறாரு, இது ஃபீல்டு ஒர்க்கு வர போகிறாரு, களத்தில் இறங்க போகிறாரு, ரெடி ஆகிட்டாருன்னு சொன்ன உடனே கமல்ஹாசன் இது போட்டு இவர் ஸ்டாலின் உடனே கமல்ஹாசனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன அப்படின்னு ஒன்று, நான் உங்களுக்கு நல்லா யோசிங்க, 2021 சட்டசபை தேர்தலில் 200 கோடி கொடுத்தேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பாதி தொகுதியில் நின்று பாதி தொகுதியில் நிற்காமல் எனக்கு நாங்கள் ஜெயிப்பதற்கு உதவி செஞ்சீங்க. 200 கோடி கொடுத்தோம். போன எம்பி எலெக்ஷனில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்ட்டு ஒரு 100 கோடி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக 300 கோடி கொடுத்தோம். இப்போ 300 கோடியில் கமல்ஹாசன் மிகப்பெரிய பங்களா அரண்மனை மாதிரி கட்டுறாராம். இன்றைக்கி இதில் இருக்குது ஃபோட்டோலாம், அரண்மனை மாதிரி 70 வயதில் 300 கோடியில் பங்களா. இவ்வளவும் திமுகவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுதான் ஸ்டாலின் சொன்னாராம், இவ்வளவுக்கு நாங்கள் தான் காரணம். இப்போ என்ன செய்யணுன்னாராம், 2026 தேர்தலில் நீங்கள் நிற்கக்கூடாது, ஆனால் விஜய் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் போய் விஜய்க்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ இவர் என்ன சொன்னார், எனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் இது எனக்கு என்ன பணம்ங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா பிக் பாஸ் எல்லாம் 20 கோடி வாங்கிட்டு தான் போனார். நான் எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும் பணம் வாங்குவேன், அரசியலுக்கு போனாலும் வாங்குவேன். 26 என்ன விஜய் தானே போனேன், தாராளமாக போகிறேன், அமௌண்ட்டு மட்டும் பேசுங்கன்னு இருக்காராம். அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரம் நடந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்துருச்சு விஜய்க்கு எதிராக கமல் பிரச்சாரம், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்படின்னு. ஏன்னா அங்கே ஸ்டாலின் தெரிஞ்சுக்கிட்டார், நம்ம போனால் ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான், இவர் போனாலும் ஓட்டு போட மாட்டான், உதயநிதி போனாலும் கிடைக்காது, கனிமொழி முடிஞ்சு போச்சு, கனிமொழி போனால் இருக்கிற ஓட்டும் போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம இவங்களை பிடிச்சிருவோம், வடிவேலு, இந்த எஸ்வி சேகர், இவங்களெல்லாம் கையில் வச்சு, வைரமுத்து இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கமலஹாசன் அப்படின்னு முடிவு பண்ணி, கமலஹாசனுடன் பேரம் முடிந்து விட்டது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. விஜய்க்கு எதிராக களமிறங்குகிறார் திமுகவிற்காக கமலஹாசன்.